இருக்கும் தூசி எடுக்க தாமதிப்போமா? பாதத்தில் குத்துன முல்லை எடுக்க தாமதிப்போமா? அதை தீவிரமாய் செய்யும் போது கிறிஸ்துவுக்குள் தாமதிப்பது நியாயமாகுமா? அதை தீவிரமாய் செய்யும் போது கிறிஸ்துவுக்கு தாமதிப்பது நியாயமாகுமா? கண்ணுக்குள் இருக்கும் தூசி எடுக்க தாமதிப்போமா? பாதத்தில் குத்தின முல்லை எடுக்க தாமதிப்போமா? கண்ணுக்குள் இருக்கும் தூசி எடுக்க தாமதிப்போமா? பாதத்தில் குத்தின முல்லை எடுக்க தாமதிப்போமா? குறித்திருந்த காலத்திலே இயேசு நமக்காய் மரித்தார். அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். குறித்திருந்த காலத்திலே இயேசு நமக்காய் மரித்தார். அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் வருகை இன்னும் தாமதமாக, காரணம் நம் மனம் ஆயத்தமாக. அவர் வருகை இன்னும் தாமதமாக, காரணம் நம் மனம் ஆயத்தமாக. கண்ணுக்குள் இருக்கும் தூசி எடுக்க தாமதிப்போமா? பாதத்தில் குத்துன முல்லை எடுக்க தாமதிப்போமா? கண்ணுக்குள் இருக்கும் தூசி எடுக்க தாமதிப்போமா? பாதத்தில் குத்தின முல்லை எடுக்க தாமதிப்போமா? படைவாளன் வரும்போது ஆயத்தமாய் செல்ல, ரட்சிப்பின் அபிஷேகம் குறையாமல் இருக்க. படைவாளன் வரும்போது ஆயத்தமாய் செல்ல, ரட்சிப்பின் அபிஷேகம் குறையாமல் இருக்க. புத்தியுள்ள கன்னிகை போல நித்தம் விழிப்புடனே இருப்போமா? புத்தியுள்ள கன்னிகை போல நித்தம் விழிப்புடனே இருப்போமா? கண்ணுக்குள் இருக்கும் தூசி எடுக்க தாமதிப்போமா? பாதத்தில் குத்தின முல்லை எடுக்க தாமதிப்போமா? கண்ணுக்குள் இருக்கும் தூசி எடுக்க தாமதிப்போமா? பாதத்தில் குத்துன முல்லை எடுக்க தாமதிப்போமா? அதை தீவிரமாய் செய்யும் போது கிறிஸ்துவுக்குள் தாமதிப்பது நியாயமாகுமா? அதை தீவிரமாய் செய்யும் போது கிறிஸ்துவுக்கு தாமதிப்பது நியாயமாகுமா? கண்ணுக்குள் இருக்கும் தூசி எடுக்க தாமதிப்போமா?